குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒவ்வாயிருக்கிறான். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிவுமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார். இந்த வேத வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, பிள்ளைகளையும் பெற்றோரையும் பற்றி என்ன சொல்லுகிறதுன்னா, உங்க கையில இருக்கிற பிள்ளைகள், உங்க கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற, அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், அது பெண் பிள்ளையா இருக்கலாம், எந்த பிள்ளை இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் கிடைக்கப்பட்ட சுதந்திரம். உங்க கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்க கையில தந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. இவ்வளவோ பேருக்கு தன்னுடைய மடியில வைத்து வளர்க்கவும், அதை எடுத்து கொஞ்சுவதற்கும் அவர்களுக்கு எவ்வளவோ பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆடம்பர வாழ்க்கை இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் ஒரு பிள்ளை மாத்திரம் இல்லைன்னு இன்னைக்கும் கண்ணீர் வடிக்கிற அநேகர் உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அழகான நல்ல பிள்ளைகளை, அருமையாக பிள்ளைகளை தந்திருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் கர்த்தர் தந்த உங்கள் கையில கொடுத்த சுதந்திரம். ஆண்டவர் உங்க கையில நல்ல ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைகளும் பார்க்கணும். இங்க பாருங்க, பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பெற்றோர், அழகான அருமையான நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார். உலகத்துல நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லை, அநாத பிள்ளைகள் அநேகம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல் போயிருந்தேன். அதுக்கு நான் ஒரு பையன் கேட்டேன், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. ஒரு தம்பி சொன்ன, எனக்கு அப்பா அம்மா இல்லை. ஒருவன் மாத்திரம் சொன்ன, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா ரொம்ப பிடிப்பாரு, அதனால எங்க அம்மா படிக்க வைக்க வசதி இல்லாதனால ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2 சைட்லயும் ஆண்டவர் நமக்கு நல்ல பாக்கியமான காலங்களை தந்திருக்கிறார். நல்ல பெற்றோர் கொடுத்திருக்கிறார், பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். இது யார் தந்தது அப்படின்னு படிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது அது தேவனால் அருளப்பட்டது. அல்லேலூயா. தேவன் உங்கள் கையில நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை ஏன் கர்த்தர் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு வாசிச்சீங்கன்னா, அவருக்காக உருவாக்கி எடுக்க. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப அவர் கொடுக்கிற பலன் எதுக்கு தருகிறார் அப்படின்னா, அவர்களை நல்ல பிள்ளையாய் வளர்த்து எடுக்க. உங்க கைகளில கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க அருமையா வளர்த்து எடுத்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் அவருடைய வசனத்தையும் எடுத்து சொல்லு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், அப்படி பெற்றோருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா, வேத வசனத்தை சொல்லி கொடுக்கணும், சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல இருந்து பிள்ளைகள் தப்பித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு பெற்றோருக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா பிள்ளைகளோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளோட நேரம் செலவிட நேரமே கிடையாது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, பிள்ளைகளோட மட்டும் செலவிட முடியாது. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க கஷ்டப்படுற என்ன தெரியுமா, எங்க அப்பா வேலை விட்டு வர்றாரு, போன் எடுத்துக்கிறாரு, நோட்டிக்கிட்டே இருக்கிறாரு, எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்ப பிள்ளைங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, பொம்பளை பிள்ளைங்க சொல்றது, எங்க அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, 3 வேளை தோசை சுட்டு தராங்க, எல்லாம் செய்யறாங்க, எங்களோட நேரம் செலவிட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு குடும்பம் அழிந்து போறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா, பிள்ளைகளோட நேரம் செலவிடுவது இல்லை. பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் விளையாடணும். எங்க பாஸ்டர் ஒரு கதை சொன்னார், எங்க பெரிய பாஸ்டர். அவரோட பையன் சின்ன பையனா இருந்தாலும், அப்ப அவன் சொன்னானா, அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்த நேரத்துல, அப்பா வாங்கப்பா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிடும் போது பாஸ்டரும் அவரோட சரி வாடா விளையாடலாம் அப்படின்னு போனார். போகும்போது பையன் சொன்னானா, நான் பேட்ஸ்மேன். என்னமே பேட்ஸ்மேன், நான் பேட்டிங் தான் பண்ணுவேன், எனக்கு பேட்டிங் தான் பிடிக்கும், நீ தான் பவுலிங் போடணும் சரியா அப்படின்னு. பாஸ்டரும் பார்த்துருக்காரு, ஓகேடா நான் பவுலிங் போறேன், நீ பேட்டிங் பண்ணு சரியா அப்படின்னு. உடனே ஒரு பால் போட்டிருக்காரு, அடிச்சிருக்கான். ஓடி போய் பால் எடுத்துட்டு வந்து மறுபடியும் போட்டிருக்காரு, மறுபடியும் அடிச்சிருக்கான். மறுபடியும் அடிச்சது, மறுபடியும் பால் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காரு, 3ஆவது வாட்டி அடிச்சிருக்கான். அடிச்சு இவர் பவுலிங்கும் போட்டுக்காரு, ஃபீல்டிங்கும் பண்ணனால டயர்ட் ஆயிட்டாரு. டயர்ட் ஆன சொன்னாரு, இன்னைக்கு இந்த விளையாட்டு போதும், நம்ம எல்லாம் போயிட்டு நாளைக்கு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நாளைக்கும் பால் எடுத்துட்டு பேட் எடுத்துட்டு, அவன் நல்ல ஞாபக சக்தி போல, அவர் ஞாபக சக்தியை கேட்டுருக்காரு அப்பாட்ட, வாங்க மறுபடியும் விளையாட போலாம். இப்ப அப்பா சொன்னாராம் பிள்ளைய பார்த்து, நேரம் இல்லை எனக்கு,
இன்னொரு விளையாடுறதுக்கு டைம் இல்லைல்ல, அதனால நீ என்ன பண்ணு, நாளைக்கு விடாலாம் அப்படின்னு கேட்டேன். பையன் பார்த்துருக்கான், யாரும் விளையாட வரல. சரி, பக்கத்துல பசங்க விளையாண்டுருக்கான், அவங்களோட போய் விளையாண்டுருக்கான். சரி, அப்பா தான் வர மாட்டேங்கிறாரு, அவன் பக்கத்து பசங்க எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அவங்களோட போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்கான். விளையாண்டு முடிச்சது ஒரு நாள் அப்பாவுக்கு ரெஸ்ட். இப்ப ரெஸ்ட் எடுக்கும்போது அப்பா கேட்டாரா, வா கிரிக்கெட் விளையாடலாம். அப்பா அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னானா, உன்னோட விளையாட்ட ரொம்ப போர் அடிக்கும், நீ விளையாட்டுக்கு செட் ஆக மாட்டேன், அதனால நான் போய் பக்கத்துல இருக்கிற பையங்களோட விளையாடுறேன்னு அப்படி போயிட்டாங்க. ஒரு புரிஞ்சுக்கங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு சரியான நேரத்தை கொடுக்கல அப்படின்னா உலகம் உங்க பிள்ளையோட நேரம் கொடுக்க தயாரா இருக்குது. உலகம் கொடுத்துரும் நேரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தம் பிள்ளைகளோட நேரம் செலவிட விருப்பம் இல்லை. பொம்பளை பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறதுக்கு தாய் தகப்பன விருப்பம். அவங்களுக்கு என்ன, சமைக்கணும், உடுப்பு துவைக்கணும், கழுவணும், வீட்டை பெருக்கணும், மாடை கட்டணும், வேலைக்கு போகணும், இதே தான் அவங்களுக்கு வேலை. பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் செலவிட்டு பாருங்க. இவ்வளவு நம்ம எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு டயலாக் விடுவோம், எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். எல்லாம் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காம பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை, பிள்ளைகளோட நேரம் செலவிடுங்க போதும். சில பேர் எங்க சபையில கூட இருக்காங்க, சில பேர்லாம் போவாங்க, மார்க்கெட் போறோம், நாங்க அடிக்கடி சொல்லியிருக்கோம், மாசத்துல ஒரு நாளாவது பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு பஜாருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஆவது வாங்கி கொடுத்து நேரம் செலவிடு. நாங்க சொன்னது ஸ்நாக்ஸ் சாப்பிட இல்ல, கணவர்மார் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா? மனைவி வீட்டுல ஒரே செஞ்சு 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 நாக்கு செத்து போச்சு. அதனால போய் சில பேர் வெளியில இருக்கிற சூப்பு குடிக்கவும் பானிபூரி சாப்பிடறதுதான் போறது. நாங்க சொல்றது பானிபூரி சூப்பு குடிக்காத, போய் ஒரு ஒரு கடையில உட்கார்ந்து கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுங்க, பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசுங்க. வேதத்துல சொல்லப்படி தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் கர்த்தருடைய சபை எப்படி நடத்துவான்? இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, சிஸ்டர் தான் எல்லாம் நடத்தினாங்க, என் பிள்ளைங்க தான் எல்லாம் நடத்தினாங்க, என் சபை விசுவாசி தான். அதுல கொஞ்சம் அன்பை சேர்த்துக்கு இல்லையா? ஆமே. குடும்பமா நேரம் செலவிடுங்க, உங்க மனைவி பிள்ளைகளோட நேரம் செலவிடுங்க. ஆண்டவர் வரும்போது முதல்ல உங்களை குடும்பத்தை நோக்கி பார்க்கிறார் இல்லையா? அதனால பிள்ளைகளோட நேரம் செலவிடணும். பிள்ளைகளோட எபேசியர் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சிருக்கீங்க, என்ன வாசிச்சிருக்கீங்க? பிள்ளைகளே, எல்லாமே சொல்ற வசனம் தான். பிள்ளைகளே, உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்க சொந்த பெற்றோருக்கும் கீழ்ப்படிங்க. பிள்ளைகள் அப்படிதான், பிள்ளைகளும் பெற்றோரோடு கீழ்ப்படியணும், அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும் இல்லையா? ஆமென். பிள்ளைங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு வர என்ன செய்யணும்? எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்பா சொல்லுவாரு, அதை செய்டா, எடுத்துட்டு வரான்னு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிகிற மாதிரி பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும், அம்மா அப்பா சொன்னா கேட்கணும். அதே போல பெற்றோருக்கு அங்க வசனத்துல சொல்லிட்டு இருக்காரு, உங்க பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாதீங்க இல்லையா? அந்த வசனத்துல படிச்சிருக்கிறீங்களா? பிள்ளைங்களை கோபப்படுத்தாதீங்க, ரொம்ப ஆசை திட்டாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளை திட்டுறது கண்டபடி? எரும மாடு, என்ன மாடு? எரும மாடு, பண்டி, மூங்கை முகரை உங்களை மாதிரி தான் இருக்கு பிள்ளை. நான் ஒரு எல்லாம் கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன், பிள்ளை எரும மாடுன்னா பெத்தது யாரு? எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்ஸ் இருக்கு, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எரும மாடுதான் எரும மாடா பெக்கும். அப்ப நம்ம பிள்ளைகளை அப்படி திட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யணும்? வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, தன் பிரம்பை கையால் ஆகாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். தன் பிள்ளைய நம்ம கம்பெடுக்கணும், கம்பெடுத்து பிள்ளைகளை அடிக்கணும்ன்றது வேதம் சொல்லுது. இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு நோக்க கூடாது, இந்த வசனம் சொல்லலாம், பிரம்பு கையில எடுக்கலன்னா அந்த பிள்ளை என்ன பிள்ளை ஆயிடுமா? இன்னைக்கு பிரம்பு எல்லாம் அடிக்கிறது இல்ல, அடிச்சா இதுலதான் ஒரே அடிதான் மயங்கிடுவாங்க. அப்படி எல்லாம் பிள்ளைகளை அடிக்க கூடாது. பெற்றோர் அடிச்சா ஒரு கம்பெடுத்து என்ன செய்யணும்? காலுக்கு கீழே. கேட்டா என்ன சொல்றது? கோபம் அப்படின்றோம். உண்மைதான். எனக்கு நான் என்ன முதல் கொண்டு